ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்குங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்க, இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள், பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியடைவதற்கான வாரமாக இந்த வாரத்தில் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் கோச்சாரத்தில் இந்த வாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. வாய்ப்பு இருந்தால், உங்களுக்கு பண வசதி இருந்தால் 12ஆம் இடம் எதிலேயாவது முதலீடு பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் அல்லது விரயங்கள் அல்லது நஷ்டங்கள் அல்லது வைத்திய செலவுகளை சந்திப்பதற்கான வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உறவுகளால் நமக்கு செலவினங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் உண்டு. நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் வரவுகள் எவ்வளோ இருக்கோ அதை காட்டும் செலவுகளும் மிக அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த வாரத்தில் மெயினாக உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சர்வீஸில் நல்லதொரு ஏற்றம் அல்லது முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. நான் ரொம்ப நாளாக என்னுடைய வேலையில், ஜாபில் பெரிய லெவலில் வரணும், பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறேன், அதற்கான ரெக்கக்னைஸ் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்பில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், எனி அதர் ரெஃபீட்டர் கன்சர்னில் இருக்கலாம், எதுலையே இருந்தாலும் சரி. இதுதான் இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பிஸ்னஸில் முதலீடு பண்ணுங்கள். எவ்வளோக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ பின்னாடி அவ்வளோக்கு ரிட்டர்ன்ஸ் எடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா முதலே நான் சொன்னேன், 12ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இருக்கிறது. நீங்கள் முதலீடு பண்ணுறது பின்னாடி நன்மையை செய்யும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேன், யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் எனக்கு அமையலை, கிடைக்கலன்னு யாரெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வம், அத்தனை தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்கள், நன்மை பயக்கும். ரிஷபராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். இந்த வாரம் பார்த்திங்கன்னா கடந்த வாரம் மாதிரியே உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி ஆவதற்கான வாரமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல 5 கிரகங்கள் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு லவ் அஃபையர் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும், அது மேரேஜில் முடியும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. அடிக்கடி எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு. குழந்தைக்காக நான் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ உங்களுடைய பிஸ்னஸும் சரி, உங்களுடைய கரியரும் சரி, உங்களுடைய வேலை வாய்ப்புகளும் சரி, எல்லாமே இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லணும். ஸோ நீங்கள் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்கன்னாலும் 2 பேருமே லாபம் அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஃபர்தராக நான் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும், எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸை பண்ணணும், ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஒரு என்டர்பிரனராக தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய சின்ன ஆசையிலிருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் அத்தனை ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் இருக்குது.
உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கிறது இயற்கையிலே இந்த வாரத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக திருமணம் டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. திருமணத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையுமே இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்பு. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் முருகனையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இருக்குது. ஒரு பக்கம் இது நன்மை, இன்னொரு பக்கம் உங்களுடைய 10ஆம் அதிபதி குரு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார், குரு பகவான். ஆக யாரெல்லாம் தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு ஸ்மாராக இருக்கும். பிஸ்னஸில் பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. உங்களுக்கு பிஸ்னஸில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபமாக தான் இந்த வாரம் இருக்குது. பட் அதே சமயத்தில் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ, அதாவது இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறது இது அத்தனைக்குமே வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை இருக்குது. நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. விவசாயம் சார்ந்த துறைகளில் யாரெல்லாம் இருக்கீங்களோ நான் வருமானம் நார்மலாக உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலையில் இருக்குது, வேலை இல்லாமல் இல்லை. பட் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு சனி 2 பேருமே உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்காங்க, இது நன்மை. பட் அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறது, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறது, ரோலை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பணம் கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ நல்லது நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது கிடைப்பதற்கான வாரமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் குறிப்பாக பைரவரையும் தரிசனம் பண்ணுங்கள். கடகராசியில் பிறந்த உங்களுடைய 9ஆம் இடத்துல 5 கிரகம் இருக்கிறது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும், அப்ராடு போகணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அதுவும் இல்லாமல் நான் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன், 2-3 யூனிட் வச்சுருக்கேன், வெவ்வேறு இடத்துல எனக்கு பிரான்ச்சஸ் இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அல்லது இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம், வருமானங்கள் உண்டு. உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் புதுசாக உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் நன்மைகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். அது நம்மளுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெகக்னைஸ் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா புகழ், அந்தஸ்து கிடைக்கும். கலைத்துறையில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது. உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையில் நான் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு பெரிய லெவலில் நோய் இருந்தால் நோயிலிருந்து அதனுடைய தன்மையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் இருந்தாலும்
ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது, அதுக்காக நஷ்டம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள், அந்த காதல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக அமையும். இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த வாரம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்கள். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலே இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க. ஃபஸ்ட்டு யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க, தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் எச்சரிக்கையாக இருங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னா இந்த வாரம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய 8ஆம் இடத்துல தன கிரகம் இருக்கிறது. ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தால் கூட ஒரு பக்கம் எதிர்பாராத நன்மைகள் அல்லது பண வரவு பொருள் வரவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், கையில் வருமானங்கள், அதற்கு தகுந்த செலவுகள் உண்டு. பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பட் திருமணம் நடக்கலை, சின்ன சின்ன தடை ஏற்பட்டு அந்த நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் வந்து ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ நல்லா இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சொந்தமாக லேண்ட் வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இந்த வாரம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நார்மலாகவே இருக்குது. வேலையில் ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் இருக்குது. சக தொழிலாளர்களால் பிரச்சனை, நம்மளுக்கு இருக்கக்கூடிய சுப்பீரியர்களால் நமக்கு வேலையில் பிரச்சனை, இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. எந்த அளவுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாரம் பிரச்சனைகளுடைய தன்மை உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப், குறிப்பாக உங்களுடைய மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது நார்மலாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் இம்யூனிட்டி பவரை இந்த வாரம் கூட்டுறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய கல்வியும் நல்லா இருக்குது. ஸோ உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதில் யாரெல்லாம் அம்மா அப்பா 2 பேருடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குது. உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும்.
குறிப்பாக நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் உண்டு. ஸோ உங்களுக்கு லைஃப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட லிங்க் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இல்லை. நம்முடைய பணம், பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் இந்த வாரத்தில் இல்லை. அதனால் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் அத்தனையிலுமே பொறுமை, நிதானம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை வாய்ப்புகள் நார்மலாக தான் இருக்குது. ஐடியலாக இல்லையே ஒழிய வேலையில் பெருசாக ஒன்றும் முன்னேற்றம் என்பது இல்லை. ஸோ இந்த வாரம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு பார்த்துட்டே இருக்கனால ஒரு பக்கம் உறவுகளால் நன்மை, இன்னொரு பக்கம் உறவுகளால் பிரச்சனை, ரெண்டும் கலந்து இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் முழுமுதற் கடவுள் விநாயகர் இருக்கார் அவரையும், அது மட்டுமல்ல குறிப்பாக தன்வந்தரி பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தால் கூட வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். ஆனாலும் அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால 8ல் குரு இருக்காங்க. கோச்சாரத்தில் போராடி தான் அத்தனை வெற்றிகளையும் பெறுவதற்கான வாரமாக இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு அத்தனை கிரகங்களும் இருக்குது. 6ஆம் இடம் ஒரு பக்கம் சக்ஸஸ், வெற்றி, இன்னொரு பக்கம் 6ஆம் இடம் கடன், நோய். ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது மற்ற விஷயங்கள் நமக்கு பின்னோக்கி இருப்பதற்கான வாய்ப்பு தான் இந்த வாரத்தில் இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரத்தில் தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். அவசியம் இருந்தாலுடைய இந்த வாரம் கடனை வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். பொறுமை, நிதானமாக இருங்க. வழக்குகள் இருக்குது, டிஸ்பியூட் அல்லது லிட்டிகேஷன் இருக்குன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ண பாருங்கள், அல்லது ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு, அல்லது வழக்குகளை நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரம் அது மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் வரவுகள் நிறைய இருக்குது, செலவுகளும் அதற்கு தகுந்த மாதிரி இருக்குது. இந்த வாரம் கணவன் அல்லது மனைவி உங்கள் 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் அல்லது வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரம் நாங்கள் லோன் வாங்கி சொந்தமாக இடங்களை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அல்லது வீடு கட்டுறதுக்கு, அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கு, அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறதுக்கு இதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸ்லையுமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக யாரெல்லாம் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் தேவையற்ற விஷயங்கள் எதுலேயுமே தலையிடாமல் இருக்கிறது நல்லது. நம்ம படைத்த பிரம்மதேவன் சிவன் கோயிலில் இருப்பார், அவரையும் முழு முதற் கடவுள் விநாயகரையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஒரு பக்கம் உங்களுக்கு பிரச்சனை, இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்கு காரணம் உங்களுடைய 5ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரகம் இருக்குது. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அத்தனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கும், எதிர்பாராத டூர் இருக்குது அல்லது ட்ராவல் இருக்குது. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு இயற்கையிலே இந்த வாரம் தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை கையில் வைங்க. இல்லைன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாகும். உங்களுடைய பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ ரொம்ப நாளாக காதல் விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகும். ஸோ நம்முடைய ஜாதி, மதம், இன, மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கவனமாக இருங்க. உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள பிரச்சனை, உங்களுடைய சுப்பீரியரால் உங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் ஏற்பட்டு விலகும்.
ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்து சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இந்த வாரத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். யாருக்கும் நீங்களும் கடன் கொடுக்கறத குறைங்க. இது ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய லாபம் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருக்கும். ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் நோயோ கடனோ இருந்தால் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் யாருக்கெல்லாம் தீர்க்க முடியாத கிரானிக்கான டிசீஸ் இருந்ததோ அந்த நோயிலிருந்து நீங்கள் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கலாம். நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் என்பது இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமான பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் பெர்மனண்ட்டாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதாவது மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6ல் குரு. நீங்கள் 6ஆம் இடம் கடன், நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி சொந்தமாக இடங்கடை வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் அதிகமாக இருக்குது. இந்த வாரம் அதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரம் இருக்கான்னா, பொருளாதாரம் இல்லைனாலும் கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் தேவையற்ற முயற்சிகளை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நடக்கக்கூடிய காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட உற்பத்தி தந்த ப்ரொடக்ஷனை தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு லாபம் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் 7ல் இருக்கார். 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுப காரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்கலைங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் ஓரளவுக்கு நன்மையாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தால் கூட உங்களுக்கு நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்கும். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல 5 கிரகம் இருக்கிறது. உங்களை அறியாத ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை இருக்கும். ஸோ எல்லாம் இருந்தால் கூட இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை, அது மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தால் மாற்றுங்க. உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இந்த வாரம் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். ஃபர்தராக எஜுகேஷன் உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க இந்த வாரம் தாராளமாக பண்ணலாம். இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் குறிப்பாக தன்வந்தரியும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் நல்ல 5 கிரகங்கள் இருக்கிறது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாரமாக இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். என்ன நினச்சிங்களோ அது ஏதோ ஒரு விதத்தில் நல்ல விதமாக நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு இந்த வாரம் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம், இறைவன் தோன்றா துணையாக உங்களை ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் உண்டு. கிரகங்கள் நல்ல நிலையில் நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு வெற்றி அடைவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எதிர்பாராத பயணம் இருக்குது.
நிறைய உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. ஃபர்தராக நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்பு, தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் சந்தோஷம் இருக்குது. உறவுகளால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போகலைனாலும் ஓரளவுக்கு நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல, வேலையில் யாரெல்லாம் நான் ப்ரமோஷன் எதிர்பார்த்தேன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தேங்கிறவங்களுக்கு உண்டு. இன்சென்டிவ், போனஸ் எதிர்பார்த்தாலும் கிடைக்கும். ஒரு ரோல் சேஞ்ச் ஆகிறதுக்கு அல்லது இன்னர் சேஞ்சஸ் உங்களுடைய பொசிஷனில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஜாபில், உங்களுடைய கரியரில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணால் ரிசல்ட் வந்தால் இந்த வாரம் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் பரவாயில்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் ஃபர்தராக நான் பெரிய லெவலில் செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒன்றுக்கும் மேற்பட்ட யூனிட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் உங்களுடைய துறைகளில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் முருகப்பெருமானையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கிறது. பேச்சின் மூலமாக வருமானம் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் தேவையற்ற பேச்சுக்களை அவாய்ட் பண்ணுங்கள். இதுவும் இந்த வாரம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், நமக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் வேணும், அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும், அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அது வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் கடன் வாங்கி இது எல்லாமே வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதுலேயும் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சவங்க, நல்ல ஹை லெவலில் ஆடை ஆபரணம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அந்த வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் பேச்சின் மூலமாக வருமானம், இன்னொரு பக்கம் பேச்சே பிரச்சனை, ரெண்டுமே இந்த வாரம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க, அடக்கி வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும். ஆனால் வருமானங்கள் சுமார். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் நம்ம கைக்கு வரதில் நிறைய தடைகள் என்பது இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. குறிப்பாக உங்களுடைய 8ஆம் இடத்தை அத்தனை கிரகம் பார்க்கறதுனால யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சூரிட்டி கொடுக்குறது, செக்யூரிட்டி கொடுக்குறது எல்லாம் கவனமாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். பட் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடும். உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவார்கள். உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க, அண்ணே இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் அவசியம் இருந்தால் இல்லையா, லோன் வாங்கிறத யோசித்து செய்யுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், காளியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, இன்னும் நற்பலங்கள் அமையும். மீனராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல தெய்வீக ஸ்தானத்தில் இருக்கார். அதே சமயத்தில் உங்கள் ராசியில் 5 கிரகங்கள் இருக்குது. எதிர்பாராத மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்மைகள் உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு 3ல் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் விற்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு.
எதிர்பாராத உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பரவாயில்ல. உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நான் பிஸ்னஸை பெரிய லெவலில் பண்ணுறேன், பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். நான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இந்த வாரத்தில் இருக்குது. என்னுடைய பிஸ்னஸில் நான் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறேங்கிறவங்களுக்கும் நீங்களும் லாபம் அடைவீங்க, பார்ட்னரும் ஏதோ ஒரு விதத்தில் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி இருக்குது, ஹையர் எஜுகேஷன் உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே நல்ல விதமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், விசா அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் வராமல் இருக்குது, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வர்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். இந்த வாரத்தில் என்னுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் உண்டு. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றங்கள், நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கும். நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் ஏற்பட்டு ப்ராஃபிட் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் காளியும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.